ஜூபிலியேஷன் ஃபார் தி ரெயின்போ நேஷன். 27 வருஷத்துக்கு அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஐசிசி ட்ராஃபியை ஜெயிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட் பை தி சவுத் ஆஃப்ரிக்கன் டெஸ்ட் டீம். டே 4 ஸ்டார்டிங்லேயே பவுமாவை எழுந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டப்ஸை எழுந்து சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே மறுபடியும் சோக் பண்ணிடுவாங்களோன்ட்டு பயம் காட்டிட்டாங்க. ஆனால் நோ ஃபியர் வென் ஐ எம் ஹியர்ன்னு சொல்கிற மாதிரி எய்டன் மார்க்கரம் டேவிட் பெடிங்ஹமோட ஒரு காஷியஸான பார்ட்னர்ஷிப் ஆடி த்ரூ பண்ணி ஆல்மோஸ்ட் டில் தி எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் போய் அவருடைய விக்கெட்டை லூஸ் பண்ணார். ஆனால் அவர் விக்கெட் போகும்போது கூட எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ஒரு 6 ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில தான் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாங்க. கைல் வெரன் கடைசியில் ஃபார்மாலிட்டிஸை முடித்து சவுத் ஆஃப்ரிக்கா 27 இயர்ஸ் அப்புறம் ஒரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க. What an emotional and historic day for the Proteas. இந்த வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.